வணக்கம். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 36. உபாத்தியாயன் தந்திரம். தோரமானாவுக்கும் அஜய் சந்திரனுக்கும் இடையே நிகழ்ந்த அத்தனை சம்பாஷணைகளிலும் குறுக்கிடாமல் சிலையென உட்கார்ந்திருந்த சித்ராதேவியை கூட சென்ற அத்தியாயத்தின் இறுதி சம்பவம் ஒரு உழுக்கு உலுக்கிய விட்டது. ராகுலன் பிரவேசித்ததனால் பலவித உணர்ச்சிகளுக்கு வசப்பட்ட அவள் மஞ்சத்தில் நிம்மதியுடன் உட்கார இயலாதவளாய் எழுந்திருந்து சாளரத்தருகில் சென்று முகத்தை வெளிப்பக்கமாக நீட்டி வீதியை கவனித்து தன்னை சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். தோரமான அந்த பழைய புன்முறுவலுடனேயே அந்த அறையில் இருந்த இதர நாடக பாத்திரங்களை கவனித்தான். ராகுலன் உள்ளே வந்ததும் தோரமானாவிடம் மரியாதையாக கத்தியை சற்றே தாழ்த்திய பல்தேவும் உபாத்தியாயனை பார்த்து லேசாக நகைத்தான். உபாத்தியாயன் மூளை வெகு துரிதமாக வேலை செய்து கொண்டிருந்தது. தோரமானா திடீரென மூலஸ்தானபுரம் வந்ததுதான் விசித்திரமே ஒழிய அவன் ராகுலனை சந்தித்ததில் எந்த விசித்திரமும் இல்லை என்பதை உபாத்தியாயன் உணர அதிக நேரமாகவில்லை. ராகுலனை உபாத்தியாயன் சிறைப்பிடித்து வந்தது படைத்தலைவனான பல்தேவுக்கு புதிதல்ல. அடிலன் மாப்பிள்ளையாக வர இருந்தவனும் குரூர செயல்களுக்கு பெயர் போனவனுமான ராகுலனின் பெயர் எல்லோருக்கும் தெரியும். ஆகவே ஏற்கனவே தன்னிடம் விரோதமுள்ள பல்தேவ் ராகுலனை தீர விசாரித்திருப்பான் என்பதிலோ, தன்னை ஒழிப்பதற்காக சகல விவரங்களையும் ராகுலன் பல்தேவிடம் உளறி இருப்பான் என்பதிலோ உபாத்தியாயனுக்கு சிறிதும் சந்தேகமில்லை. தோரமான மூலஸ்தானபுரம் வந்ததும் முதலாக பல்தேவ் ராகுலன் கதையை தோரமானாவிடம் சொல்லியிருப்பான் என்பதும் வெட்ட வெளிச்சம். ஆகவே குப்த மன்னர் தனக்கு செய்தி அனுப்பிய விஷயம் தோரமானாவுக்கு தெரிந்திருந்ததில் உபாத்தியாயனுக்கு வியப்பில்லை. மாளவத்தின் மேல் படையெடுக்க திட்டம் போட்டிருந்த தோரமானா அதை நிறுத்தி வைத்து அவசரமாக மூலஸ்தானபுரம் வரவேண்டிய காரணம் என்னவென்பது பற்றித்தான் உபாத்தியாயன் ஊகிக்க முயன்றான். ஆனால் அந்த ஊகத்திற்கெல்லாம் சமயம் இல்லாததால் ராகுலன் தோரமானாவுக்கு அளித்த செய்தியால் ஏற்பட்ட அபாயத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதில் மட்டும் உபாத்தியாயன் தன் புத்தியை செலுத்தலானான். ஆகவே ராகுலன் பிரவேசத்தை ஏதோ சாதாரண சம்பவம் போல் பாவித்து, தங்கள் உத்தரவுப்படி ராகுலனை நான் தான் கைது செய்து கொண்டு வந்தேன். அவன் உயிரை சித்ராதேவி யாசித்ததும், தாங்கள் உப்பை சாப்பிடும் நான் அவர்கள் அளித்த லஞ்சத்திற்கு உடன்படாததும் தாங்கள் அறிந்ததுதான். என்மேல் வேறு எவ்வித குற்றத்தை சுமத்தினாலும் இங்கிருக்கும் சில கொள்ளைக்காரர்களைப் போல் பண விஷயத்தில் நான் ஆசைப்படுகிறேன் என்ற குற்றத்தை மட்டும் என் மீது சுமத்த மாட்டீர்கள் என்பது நிச்சயமாக தெரியும் என்றான் உபாத்தியாயன். தோரமானாவுக்கு பதில் சொல்லும் பாவனையில் தன் மீது உபாத்தியாயன் ஒரு அம்பை தூக்கி எறிவதை கண்ட பல்தேவின் உள்ளத்தில் சற்று கிளி ஏற்பட்டதால் இருந்த இடத்திலேயே தன்னை லேசாக அசைத்து கொண்டு சங்கடப்பட்டான். சாளரத்துக்கு வெளியே தலையை நீட்டிக் கொண்டிருந்த சித்ராதேவியும் திரும்பி உபாத்தியாயனை ஒரு கணம் கவனித்தாள். ஆனால் உபாத்தியாயன் முகம் கல்லாயிருந்தது. தோரமான உபாத்தியாயனுக்கு உடனே பதில் சொல்லவில்லை. உபாத்தியாயனை ஒருமுறை ஏறெடுத்து பார்த்து அவனுடைய தைரியத்தை தனக்குள் மெச்சி கொண்டான். பிறகு மெல்ல சொன்னான், உபாத்தியாயரே, உங்கள் சொந்த உபயோகத்திற்கென்று நீங்கள் பணத்தில் எப்பொழுதும் ஆசை வைத்ததில்லை என்பது எனக்கு தெரியும். சேவை செய்யும் எஜமானுக்காக பணம் திரட்டுவதை சொந்த ஆசை என்று சொல்ல முடியாதே என்று உபாத்தியாயன் பதில் சொன்னான். எந்த இடத்திலிருந்து கொண்டு யாருக்கு சேவை செய்கிறோம் என்பதை பொறுத்தது அது. சேவை செய்யும் இடத்துக்கும் செல்வம் பெருகும் இடத்துக்கும் வித்தியாசம் இருந்தால் அதை துரோகம் என்று கூட சொல்வதுண்டு என்றான் தோரமானா. தான் குப்தராஜ்யத்திற்கு அனுப்பிய ஏராளமான செல்வத்தை பற்றி தோரமானா பிரஸ்தாபிக்கிறான் என்பதை அஜய் சந்திரன் தெரிந்து கொண்டான். என்ன காரணத்திற்காக பணம் அனுப்பப்படுகிறது என்பதையும் தோரமானா தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறான் என்ற விஷயத்திலும் அஜய் சந்திரனுக்கு சந்தேகமில்லை. இருந்தாலும் சங்கடமான நிலையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு வேண்டிய தந்திரங்களை உபாத்தியாயன் சாமர்த்தியமாக பிரயோகித்தான். சேவை செய்யும் இடத்தின் க்ஷேமத்திற்காக செல்வம் வேறு இடத்திற்கு அனுப்பப்படுமானால் அதை துரோகம் என்று எப்படி சொல்ல முடியும் என்று உபாத்தியாயன் மரியாதை ததும்பும் குரலில் கேட்டான். வலையை எப்படி பின்னினாலும் உபாத்தியாயன் தப்பித்துக் கொள்வதை பார்த்த தோரமானா அவன் சாமர்த்தியத்தை உள்ளூர வியந்தான். நீலதுர்க்கத்தில் காமினியிடம் சொல்லி அனுப்பியபடி குப்தராஜ்யத்திற்கு தங்கப்போன விஷயமாக உபாத்தியாயன் மீது நேரடியான குற்றத்தை சாட்ட முடியாது. சரியான குற்றச்சாட்டினால் உபாத்தியாயனை விசாரணைக்கு கொண்டு வர முடியாது. இவனை பதவியிலிருந்து நீக்குவதும் அபாயம். பதவியில் இருக்கும் வரை இவனை கண்காணிக்கவாவது வழியுண்டு. உபாத்தியாயன் தமது பிடியிலிருந்து தவறினால் பிறகு அவன் என்னென்ன தீங்கிழைப்பானோ என்று மனதிற்குள்ளேயே சிந்தித்த தோரமானா ராகுலனை உபாத்தியாயனுக்கு எதிராக உபயோகிக்க தீர்மானித்து, உபாத்தியாயரே, ராகுலனிடமிருந்து நீர் ஒரு கடிதத்தை வாங்கி எரித்தது உண்மையா என்று வினவினான். விஷயம் நேருக்கு நேர் வருவதை கண்ட உபாத்தியாயன் அதை வேறு பக்கம் திருப்ப முற்பட்டான். ராகுலனை ஒருமுறை கூர்ந்து கவனித்த பிறகு கடைசியாக தோரமானாவை பார்த்து, மகராஜ், தாங்கள் இந்த ராகுலனின் குற்றத்தை மன்னித்து விடுவதானால் நான் அந்த கடிதம் சம்பந்தமான உண்மையை சொல்லிவிடுகிறேன் என்றான். ஏற்கனவே பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்த ராகுலன், மகாராஜ், நான் எந்த குற்றமும் செய்யவில்லை.
இந்த உபாத்தியாயனை நம்பாதீர்கள் என்று கூவினான். அவனது நடுக்கமும் திகிலும் சித்ராதேவிக்கு பெருத்த அவமானமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு பயங்கொல்லியை அப்பா தனக்கு தேர்ந்தெடுத்தாரே என்று நினைத்தாள். உபாத்தியாயனுடைய அடுத்த வார்த்தைகள் ராகுலன் விஷயத்தில் அவளுக்கு இன்னும் அதிக பீதியை விளைவித்தன. மகாராஜ், குப்த ராஜ்யத்திலிருந்து தங்களுக்கு வந்த தூதனை இந்த ராகுலன் கொலை செய்திருக்கிறான். உண்டா இல்லையா என்று விசாரியுங்கள் என்றான் உபாத்தியாயன். பொய், பொய், சுத்த பொய். தூதன் தங்களை நாடி வரவில்லை, உபாத்தியாயனை நாடி வந்தான் என்று ராகுலன் கத்தினான். உபாத்தியாயன் கடுமையாக பேசினான். யாரை நாடி வந்தான் என்பது இருக்கட்டும், நீ அவனை முதுகில் குத்தி கொன்றது உண்மையா இல்லையா? கொன்றேன், அவன் சேனாதிபதி அவர்களுக்கு துரோகி என்பதால் கொன்றேன் என்று சமாளித்துக் கொள்ள பார்த்தான் ராகுலன். சேனாதிபதி அவர்களிடம் உனக்குள்ள பக்தியை மெச்சுகிறோம். அவ்வளவு பக்தியுள்ள நீ எதற்காக நீலதுர்க்கத்திலிருந்து மறைந்தாய்? நீ யார் என்பதை ஏன் அப்பொழுது சொல்லவில்லை என்று உபாத்தியாயன் கேட்டான். மந்தபுத்தியுள்ள ராகுலன் திருவென விழித்தான். மகாராஜ், இவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஏதேதோ சொல்கிறான். பெரிய வேஷக்காரன் இவன். இவன் குப்த மன்னரின் கையாள் என்று ராகுலன் உளறினான். மாறு பெயரில் ஹீனராஜ்யத்திற்குள் பிரவேசித்த உன்னை போன்ற அயோக்கியன் வேவுக்காரனா? அல்லது வருஷ கணக்கில் ஹீன உபசேனாதிபதியாக ஊழியம் செய்து பல யுத்தங்களில் வெற்றியை சம்பாதித்துக் கொடுத்திருக்கும் நான் வேவுக்காரனா என்பதை சேனாதிபதி அவர்களை தீர்மானிக்கட்டும். நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல். குப்தராஜ்ய தூதனை நீ கொன்றதுண்டா இல்லையா என்று அதட்டினான் உபாத்தியாயன். நான் நான் என்று ஏனோ இழுத்தான் ராகுலன். உபாத்தியாயன் அவனை வெறுப்புடன் பார்த்துவிட்டு தோரமானாவின் பக்கமாக திரும்பினான். குப்தராஜ்யத்திலிருந்து தூதன் வந்தது உண்மைதான். ஆனால் அவன் தங்களுக்கு செய்தி கொண்டு வந்தான். அவனை குத்தி கொன்று கடிதத்தை அபகரித்தது பற்றி இவன் பெருமை அடித்துக் கொண்டிருந்த சமயத்தில்தான் இவனை நான் கைது செய்தேன் என்றான் அஜித் சந்திரன். தோரமானவின் புத்தியே குழம்பும் ஸ்திதியில் வந்துவிட்டது. இருவரில் யார் சொல்வது உண்மை என்பதை அறிய முடியாத நிலையை தோரமான அடைந்தான். எந்த நிலைமையையும் தனக்கு அனுகூலமாக்கிக் கொள்ளும் தன் புத்தியை பற்றி தோரமானாவுக்கு சந்தேகம் இல்லாததால் இன்னும் ஒரு கேள்வியை கேட்டான். எனக்கு வந்த கடிதமானால் அதை நெருப்பிலிட்டுக் கொளுத்துவானேன் என்று. தங்களுக்கு ஏற்கனவே தெரியாத செய்தி எதுவும் அதில் இல்லை. மூலஸ்தானபுரத்தை தாக்கும் விஷயத்தை பற்றியே பிரஸ்தாபித்திருந்தது. அதை பற்றி நானே நீலதுர்க்கத்தில் தங்களிடம் தெரிவித்து விட்டேன். கடிதம் அந்தரங்க கடிதமானதாலும் நானும் அதிக படை துணையின்றி நாளைந்து மெய்க்காவலருடன் பிரயாணம் செய்ததாலும் கடிதத்தை வைத்திருப்பது அபாயம் என்று தீர்மானித்தேன் என்றான் உபாத்தியாயன். உபாத்தியாயன் சமாதானம் தேவையாயிருந்தது. ஆனால் ராகுலன் விடவில்லை. தன் உயிருக்கு ஆபத்து நேர்ந்துவிடப் போகிறது என்பதற்காக, மகாராஜ், அந்த செய்தி தங்களுக்கு வரவில்லை. என் வார்த்தையை நம்புங்கள். வேண்டுமானால் நான் சொல்வதை நிரூபிக்க முடியும். அந்த செய்தியை இவன் எரித்த போது நான் மட்டும் இல்லை, இன்னொருவனும் இருந்தான் என்ற ராகுலன் பேச்சை உபாத்தியாயன் இடைமறித்து, ராகுலா, நீ சொல்லிய பொய்கள் போதும். இதுவரை சொன்னதற்காகவே நீ தூக்கிலிடப்படப் போகிறாய் என்று அவன் மேலே பேசாமல் தடுத்தான். ராகுலன் நிற்கவில்லை. மகாராஜ், என்னுடன் சித்ராவின் தம்பியும் இருந்தான். அவனை விசாரியுங்கள். அவன் இருப்பிடம் சித்ராவுக்கு தெரியும் என்று கூறினான். இதை கேட்ட தோரமானாவின் புருவங்கள் ஒரு முறை நெற்றியில் உயர்ந்து தாழ்ந்தன. சித்ராவின் மூச்சு நின்றுவிடும் போல் இருந்தது. தன் தம்பி தோரமானாவிடம் சிக்கினால் அவன் கதி அதோ கதியாகிவிடுமே என்று சொல்ல ஒண்ணாத திகைப்படைந்த அவள் ராகுலனை எரிக்கும் விழிகளுடன் பார்த்து, சீ, நீயும் ஒரு மனிதனா? உன் உயிரை யாசிக்க நானும் வேலையற்று இவ்வளவு தூரம் வந்தேனே என்று சீறினாள். அடிலன் பிள்ளை தன்னிடம் சிக்கப் போகிறான் என்ற உவகையால் தோரமான மெல்ல சிரித்தான்.